நேத்து என்கிட்ட மதுரைக்கு வரேன்னு சொன்னான். இப்ப என்ன விட்டுட்டு வீராவை கூட்டிட்டு போயிருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் தான் எடுத்துருப்பானா? என்ன இது சின்ன பிள்ளைத்தனமான விளையாட்டு? ஏட்டி, அண்ணன் எதுக்குடி பாஸ்போர்ட்ட ஒளிச்சு வைக்க போகுது? அவனுக்கு என்ன விட அவன் புத்திசாலின்னு நினைப்பு. அதான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கான். நிச்சயம் அவனோட வேலைதான் மாமா. வரட்டும், இன்னைக்கு உண்டு இல்லன்னு பண்றான். அவன் மட்டும் எடுத்துருக்கட்டும், அப்புறம் இருக்கு பாருங்க. என் அண்ணன் எதுக்கு இப்படி எல்லாம் செய்தோ? இதனாலதான் இவளுக்கு இவன் மேல கோபம் வருது. திரும்ப திரும்ப சண்டை வந்துகிட்டே இருக்கு. வெளிநாடு போறது என்ன விளையாட்டு நினைச்சிட்டு இருக்கான அவன்? ஒரு மனுஷன் இப்படி கூட இருப்பானா? எனக்கு அவன் மேல அப்படி ஒரு கோபம் வருது. பொறுத்தா, அவன் வரட்டும், வந்த பிறகு பேசிக்கலாம். இரு, எங்க போகுது, கிடைச்சிரும். நான் என்ன கேட்டுட்டு இருக்கேன், நீ எங்கேயோ யோசனையில இருக்க. என்னாச்சு? ஒண்ணு இல்லண்ணா, இன்னைக்கு என்னென்ன வேலை இருக்கு, எவ்வளவு சீக்கிரமா வேலை பண்ணணும், அதான் என் மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கேன். இல்லை, எதுக்கு உன் கண்ணுலாம் கலங்குது? இல்ல ஏதாச்சும் பிரச்சனையா? பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணு இல்லண்ணா. இல்லை, ஏதோ உள்ளுக்குள்ள நினைச்சிட்டு பேசிட்டு இருக்க, பிரச்சனை இல்லைன்னு வாயில சொல்லுத. என்னல அண்ணா, நீ வேற ஏதாவது புதுசா குழப்பிக்கிட்டு இருக்காதண்ணா. நான் நார்மலா தான் இருக்கேன். அப்படியா? ஏலே, என் தங்கச்சி சந்தோஷமா இருந்தா எப்படி இருப்பா, அவளுக்கு துக்கம் இருந்தா அவ எப்படி இருப்பான்ட்டு எனக்கு தெரியும். ஏதாச்சும் பிரச்சனைன்னா அண்ணன் கிட்ட சொல்லல, அண்ணன் சரி செஞ்சு வைக்க. அண்ணா, நீ வேற சும்மா இருண்ண. அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ண. நினைச்ச வேலை கிடைச்சிருக்கு, வீட்ல இருந்து கிளம்பி போலாம். இதை விட எனக்கு வேற என்னென்ன வேணும்? நீ பாட்டுக்கு ஏதாவது கற்பனை பண்ணி பேசிட்டு இருக்காதன, விடுன. ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அது என்னன்னு சொல்லாம மறைக்கா. இல்லை, அது என்ன ஏதுன்னு நானே கண்டுபிடிக்க. ஆமா, நீ ஸ்டேஷன்ல எத்தனை மணிக்கு இருக்குன? அண்ணா, அதான் நான் கிளம்பிட்டேன்ல. பஸ் வரதுக்கு லேட் ஆகும் போல இருக்கு. ஆரம்பத்துல லேட்டா போகண்டாம். நீ வா, வண்டியில நானே கொண்டு போய் விடுதேன். நீயா? ஸ்டேஷனுக்கா? வேணாண்ண, இப்ப என்னத்துக்கு? பஸ் வந்துரும், நான் அதுல போய்க்கிறேன். இல்லை, நான் வந்து உன்னை ஸ்டேஷன்ல கொண்டு போய் விடுறதுல உனக்கு என்னல பிரச்சனை? வந்து வண்டியில ஏறல. வேண்டாண்ண, அப்படி ஒண்ணும் எனக்கு அவசரம் இல்லண்ண. முதல்ல நீ வீட்டுக்கு கிளம்பு, பஸ் வந்ததும் நான் போய்க்கிறேன். இல்லை, ஆசைப்பட்டு கிடைச்ச வேலை முதல்ல லேட்டா போவியா? எல்லாம் ஒண்ணும் வேண்டாம், வந்து வண்டியில ஏறு. அண்ணே, நான் போய்க்கிறேன். இல்லை, என்னல குழந்தை மாதிரி அடம் முடிக்க? காலேஜ் வரைக்கும் நான் கொண்டு போய் விட்டாங்களா? நான் இப்ப வந்து ஸ்டேஷன்ல கொண்டு வந்து விட்டா உன்னை என்ன கௌரவ குறைச்சலா போயிடுமா? எதுக்குன்னு சரமோ, நான் போய்க்கிறேன். சொல்ல சொல்ல கேட்க மாட்டேங்களா? இல்ல சொல்ல பாண்டி. உடனே நீ வீட்டுக்கு கிளம்பி வா. இல்லை, என்ன விஷயம்? ஏதாச்சும் பிரச்சனையா? அதெல்லாம் போன்ல சொல்ல முடியாது. இப்ப உடனே நீ வரப்போறியா இல்லையா? இல்லை, மொட்டையா கிளம்பி வான்னு சொன்னா என்னல அர்த்தம்? என்ன ஆச்சு? என்ன எது கிளம்பி வரணும் சொல்லு. யோ, நேர்ல தான் சொல்ல முடியும். வானா வா, அப்படித்தான். என்னண்ணா, என்னாச்சு? தலையும் இல்லாம வாழும் இல்லாம ஏதோ கிளம்பி வான்னு சொல்லுதான். அங்க என்ன ஆச்சுன்னு தெரியல. அண்ணா, நிச்சயம் ஏதாவது அவசரமா தான் இருக்கும். பாண்டி மாமா இல்லனா கால் பண்ணிருக்காதுண்ண. நீ முதல்ல வீட்டுக்கு கிளம்புன. இல்லை, உன்னை பஸ் ஏத்தி விட்டு நான் கிளம்புதோம்ல. பஸ் எப்ப வந்து நீ எப்ப வீட்டுக்கு போவ? அதோ ஷேர் ஆட்டோ வருதுண்ண, நான் அதுல போய்க்கிறேன். அண்ணா, நான் போயிட்டு வரேண்ண. நான் சொல்றத காது கொடுத்து கூட கேட்க மாட்டியா? நீ போலீஸ்காரன் தானே? முதல்ல அவளை விசாரில, விசாரிச்சுட்டு பேசு. எடுத்தோட மிரட்டுத பெரிய இவன் மாதிரி. அண்ணா, வேணாம்ண்ண, தயவு செய்து கொடுத்துருண்ண. இல்லை, உங்களுக்கு எல்லாம் நான் சொல்றது புரியலையா? நான் எடுக்கல, அதை எடுத்து வச்சு நான் என்ன செய்ய போதேன்? யோ மச்சான், இப்ப குடுக்க போதியா இல்லையா? இல்லை, நான் தான் எடுக்கலன்னு சொல்லுதோம்ல. நீ உன் தங்கச்சோட சேர்ந்து முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க. வேணாம் மச்சான், வார்த்தையை விடாத. உன்னோட திருட்டு வேலையை புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு முட்டா பைய இல்ல நானு. ஆற பார்த்து திருட்டு வேலை பண்ணுதவன் சொல்லுத. யோசிச்சு பேசு, இல்ல இங்க நடக்கிறது வேற. நான் என்னத்துல அளந்து பேசணும்? செஞ்சிருக்கிறது அயோக்கியத்தனம். இதுல உனக்கு மரியாதை வேற முக்கியமா? மாமா, வேண்டாம் மாமா, கோவப்படாதீங்க. என்ன இவன் மேல மேல தப்பு பண்ணிட்டே போவான். நாங்க பாத்துக்கிட்டு வாய பொத்திக்கிட்டு பேசாம இருக்கணுமா? முதல்ல உன் தங்கச்சியை விசாரிச்சால, முதல்ல அவளை கேள்ல தொலைச்சு அவளை விட்டுவிட்டு என்ன வந்து கேக்குத?
முதல்ல அவளை கேள்ல எங்க தொலைச்சான். அதை விட்டு உங்க அப்பா மாதிரி என் முன்னாடி வந்து திமிரிட்டு நிக்கிறியா? பாத்தியா பாத்தியா, பேச்சு திருப்பறதுக்காகவே அப்பாவோட பேச்சு எடுக்கிறான் பாரு. சரியான திருட்டு பையன் இவன். ஏடா, இந்த திருட்டு வேலை பண்றது, பொறுக்கித்தனம் பண்றது, மொள்ள மாதிரி தனம் பண்றதுலாம் உன் அப்பா மேல. இந்த வீட்டுல அது நடக்காது. அப்போ பாஸ்போர்ட்ட காக்கா தூக்கிட்டு போயிடுச்சா? ஆமால, நீ எங்கேயோ போய் தொலைச்சிட்டு வந்து இங்கே கேட்க, உன் நொல்ல கண்ணை வச்சுட்டு போய் தேடு. எந்த காக்கா தூக்கிட்டு போச்சோ அதுக்கிட்ட போய் கேளு. வேணாம்ல, என் கோவத்தை கிளப்பாத, மரியாதையை கொடுத்துரு. எண்ணத்துல உன் கோவத்தை கலப்புதாவ, எண்ணத்தை செஞ்சுருடி. எண்ணத்துல செய்வ, நான் தான் எடுக்கலன்னு சொல்லுதம்ல. உன்னால ஆனந்த பண்ணல, எண்ணத்துல செய்வ. ஐயோ பயலுட, என் தங்கச்சி படிப்பை கெடுக்க பாக்குறியா? உன்னை நான் சும்மா விட மாட்டேன்ல. எல்லாரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? நிறுத்துங்க. மாமா, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எங்க வீட்லயே எங்க அண்ணன் மேல கை வைக்கிறீங்க? நான் ஒண்ணு உங்க அண்ணன் மேல கை வைக்கல, என் தங்கச்சியோட பாஸ்போர்ட்ட திருட மேல கைய வைக்கிறேன். இப்ப உங்களுக்கு பாஸ்போர்ட் தானே வேணும்? இருங்க,